எல்லோருமே இன்றைக்கி அரசியல் பேசுகிறாங்கங்க. அரசியலை எல்லோருமே உத்து கவனிக்கிறாங்க. சினிமா தான் முக்கியம், எனக்கு பொழுதுபோக்கு தாங்க முக்கியம் அப்படின்ற இந்த பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கி அரசியலை கவனிக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதன் தான் காரணம். அவருடைய அரசியல் பிரவேசம் தான் நீங்கள் காரணம். தீய சக்தி திமுகங்க அப்படின்னு சொல்லியே இன்றைக்கி ஆட்சியை ஃபார்ம் பண்ணிட்டார், அமைச்சரவையும் ரெடி பண்ணிட்டார். ஆனால் நான் எந்த விதத்தில் ஒரு தூய சக்தின்னு அப்படின்னு தளபதி விஜய் இன்றைக்கி இது வரைக்கும் சொல்ல போல் அவருடைய செயல்களை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு தூய சக்தியா இல்லைனா ஒரு தீய சக்தியா அப்படிங்கிற மாதிரி. ஐயா மோடியை இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவருக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்தாலும் இங்கே நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவருடைய கவர்னன்ஸு, அப்புறம் அவர் இப்போ அமைச்சரவையை பரவலாக்குறாரு. அதாவது ஒரே குடும்பத்துக்குள்ளேயே அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணி இது தாண்டா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தலைவர்கள் மத்தியில் இன்றைக்கி அமைச்சர்களை பரவலாக்கப்படுத்துகிறாரு. தண்ணீர் ஆவியாகாமல் இருக்கிறதுக்கு தெர்மாக்கோலை போட்டு ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தி நீர் ஆவியாகாமல் தடுத்த செல்லூர் ராஜு அவர்களே இங்கே அமைச்சராக இருந்திருக்கும் போது அண்ணன் வன்னியரசு இங்கே அமைச்சராகிறதுல எந்த ஒரு பிழையும் இல்லை. ஆனால் என்ன, திமுக கூட இருந்து விஜய் ஒரு ஆர்எஸ்எஸின் பிள்ளை, ஆர்எஸ்எஸின் கிளை, ஆர்எஸ்எஸின் தொங்கு சதைன்னு இனிமேல் வாய் இருக்குதுன்னு வயலின் வாசிக்க முடியாது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவைகள் பரவலாக்கப்படுத்துது. எப்படிப்பட்ட முன்னேற்பாடுகள் நடக்குது. இன்னமும் ஆளுநருடைய அட்ரஸ்ஸு தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்ற ஆணையம் இருக்குது, மத்திய அரசு தடுத்துடுச்சு அப்படின்னு அந்த பழைய பல்லவியை தான் பாடுவாங்களா, இல்லை மாநில உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அடித்து பேசுவாங்களா அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஒரு நண்பனை தேடி முதல்ல போய் கட்டி பிடிக்கிறத விட ஒரு பகைவனை தேடி போய் கட்டி பிடிச்சி அவனை பக்கத்தில் வச்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் தனியாக நின்று, அதாவது 108 எம்எல்ஏக்களுக்குள்ளேயே அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணுறது மூலமாட்டு ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு எதிர்ப்பை நம்ம எதுக்கு தாங்கணும், அப்படி தாங்கிறதுக்குடைய ஒரு கொள்கை புரிதலோ இல்லைன்னா சித்தாந்த புரிதலோ நம்மள்கிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அப்படி அமைச்சரவை ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா இப்போமே பல்லவி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் தாய் வாழ்த்து ஏன் 3வது போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, ஆளுநருடைய ஃபங்க்ஷன், அதனால் 3வது தான் பாடணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்கிறாருன்னு ஒரு கூட்டணி கட்சி இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்போது மாநில உரிமை அப்படிங்கிறது பேசுகிறதுக்கு ஒரு கொள்கை, கோட்பாடு, லட்சிய புரிதல் வேணும், ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். அப்போ எந்த மாதிரியான செயல்பாடுகள் வருது அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்க முடியும். அதாவது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் வேணும். நிறைய இருக்குது. அரசியல் அப்படிங்கிறது இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது.